பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமென். அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, உடன் விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஒலி ஊடகத்தின் மூலமாக இந்த நாளுக்கான தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற கடவுளுக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக இந்த நாளுக்கான திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்காய் நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 10 முடிய. 1 பேதுரு 5 வசனம் 5 முதல். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கடவுள் கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் உம்முடைய பார்வைக்கும் உம்முடைய திருவுள்ள சித்தத்திற்கும் பிரியமானதாய் இருப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியோரே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்காய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பொருளார்ந்த வாழ்விற்கான இளையோரின் தேடல், யூத் இன் சர்ச் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப். இந்த நாள் இளையோர் ஞாயிறு, அதாவது வாலிபர்கள் ஞாயிறாய் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளிலே நமக்கு அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தெரிந்து கொண்ட இந்த பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ முயற்சி எடுக்கும் பொழுது பல கடினமான நேரங்களை, சூழ்நிலைகளை சந்திப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, அதே கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையினால் ஒரு சிறந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு உறுதியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீசஸ் ஹஸ் அஷ்யூர்ட் அ பெட்டர் லைஃப் அஹெட் ஃபார் அஸ் என்பதையும் நாம் என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது. சங்கீதக்காரன் பல இடங்களிலே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, துன்மார்க்கன் எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கிறானே அப்படின்னு ஒரு கேள்வியை எப்பொழுதும் சங்கீதக்காரனோ அல்லது தாவீதோ அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே வசனங்களில் கடவுளுடைய வல்லமையை செயல்பட்ட பிற்பாடு, கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்து அந்த துன்மார்க்கரை வீழ்த்தின பிற்பாடு, அதே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தை, துன்மார்க்கன் ஒரு நாளைக்கு அழிந்து போவான், ஆனால் நீதிமானோ என்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்ற வார்த்தைகளை பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையாய் நீதிமானாய் இருக்க முயற்சி எடுக்கும் பொழுது பல நேரங்களிலே அந்த பாதையில், அந்த பள்ளத்திலும் அந்த பள்ளத்தாக்குகளிலும் நாம் குழிகளிலும் விழுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக நாம் முயற்சி எடுக்கும் பொழுது
கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டர்களாக நாம் நிலைத்திருக்க விரும்பும் பொழுது பல நேரங்களிலே அந்த தடைகள் நம்மை தாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. பலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தடைகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது கடவுள் மீதான விருப்பத்தை விட்டு விடுகிறார்கள். கடவுள் மீதான தன்னுடைய ஆசையை அவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். பலர் தங்களுடைய அந்த பாதையிலிருந்து பின்வாங்கவும் செய்கிறார்கள். they almost give up and they lose their desire on God என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் இந்த வசனங்கள் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, when we feel that we are in pits, அந்த குழியிலே இருக்கிறோம் என்பதை நாம் உணரும் பொழுதெல்லாம் கடவுள் ஒரு பெரிய ஒரு ஊக்கம் நிறைந்த வார்த்தைகளையும் சில அறிவுறுத்தல்களையும் இந்த வசனங்கள் மூலமாக அவர் எடுத்துரைப்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். How can we get out of those pits? அந்த குழியிலிருந்தும் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் அந்த வாழ்விலே இருக்கின்ற கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் நாம் எப்படி வெளியே வருவது? ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வசனங்கள் இந்த இடத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கூட அதுதான், இன் சர்ச் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப். ஒரு அர்த்தமுள்ள ஒரு பொருள் சார்ந்த ஒரு வாழ்வை எப்படி நாம் தேடுவது? ஸோ இந்த இடத்துல எந்த அளவிற்கு, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது யூத் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவிற்கு நாமும் இன்னும் அந்த விசுவாசத்திலே இளைஞர்களாய், அந்த ஆதியிலே பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை, அந்த அன்பை இழக்காதவர்களாய், இன்னும் வாலிபர்களாய் நாம் செயல்படுகிறோம் என்பதை யோசித்து பார்க்கின்ற ஒரு தருணமாய் இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒரு 4 விஷயத்தை இந்த நேரத்தில் நான் பகிர விரும்புகிறேன். அதில் ஒன்று, இந்த இடத்துல முதலாவது நம்முடைய விருப்பங்களை கடவுளுக்கென்று நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பொருள் சார்ந்த ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை நாம் தேட முயற்சி எடுக்கும் பொழுது அந்த இடத்துல கடவுள் கொடுக்கின்ற 4 கட்டளைகள், அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய விருப்பங்களை கடவுளிடத்தில் முதல்ல அர்ப்பணிங்கள். சரண்டர் யோர் வில் டு காட் என்பதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துது. அதில் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு இந்த வசனம் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சபையில் இருக்கின்ற இளைஞர்கள், சபையில் இருக்கின்ற முதன்மையானவர்கள், அதாவது விசுவாசத்திலே முதிர்ச்சி பெற்றவர்கள், அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அந்த மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. இது சபைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் திருச்சபையின் முதன்மையாளராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து, ஸோ நாமெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, நாமெல்லாம் அவரை பின்பற்றுகின்ற இளைஞர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, அவரே திருச்சபையின் மூப்பராய், அவரே திருச்சபையின் முதன்மையானவராய் இருக்கின்ற பட்சத்தில் நாமும் அவருக்கு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு புரிதலோடு இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை மனிதனுக்காகவும் பார்க்கலாம், மனிதன் கடவுளுக்காகவும் இந்த வசனங்களை பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, ஒரு அழகான ஒரு வார்த்தையோடு இந்த வசனத்தை இங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் அவரவர் தன்னுடைய விருப்பத்திற்கேற்றாற் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மற்றவர்கள் எப்படியாவது இன்னொருவரை ஓவர் கம் பண்ணணும், அவரை வீழ்த்த வேண்டும், அவரை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் வாழ்வின் ஓட்டத்தை அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறவர்கள் எது கடவுளை திருப்திப்படுத்துகிறதோ, யார் கடவுளை தங்களுடைய வாழ்வில் அனுமதித்து அந்த திட்டத்தின்படி செயல்படுத்துகிறார்களோ அவர்களே கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இந்த வசனம் நமக்கு இந்த இடத்துல மீண்டும் ஞாபகப்படுத்துகிறது. கொலோசியர் 1:18 நம்ம வாசிக்கிறோம், அவரே சபைக்கு தலைவர், எல்லாவற்றிலும் அவரே முதல்வராய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த வசனங்களில் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படியுங்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் இந்த இடத்துல கீழ்ப்படியுங்கள். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் கட்டளை, நம்முடைய விருப்பங்களை அர்ப்பணிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் கட்டளை, ஒருவருக்கொருவர் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். 2வது அங்கே அதே வசனத்தில் சொல்கிறாரு, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஸோ மனத்தாழ்மை, ட்ரூ ஹியூமிலிட்டி பிஃபோர் லார்ட் அண்ட் ஹிஸ் பீப்புள். கடவுளுக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் உண்மையான மனத்தாழ்மையை நீங்கள் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸோ இது எதனுடைய அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, we need to assume that we are a slave.
கடவுளுக்கும் கடவுளுடைய அன்புக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அடிமைகளாக, ஒரு பாண்ட் ஸ்லேவ்ஸாக, அதாவது ஒரு பிணை அடிமைகளாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். எபேசியர் 6:6 கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எக்ஸாம்பிள் ஏசாமி நமக்கே கொடுத்துருக்கிறாரு. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மேல் வீட்டறையில் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு அந்த சீடர்களோடு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு அந்த கடைசி நேரங்களில் இருக்கும்பொழுது தன்னுடைய தாழ்மையை அவர் எப்படி வெளிப்படுத்தினார். இன்னொரு வேறு வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய விருப்பம் இல்லை சாமி, பட் இட் இஸ் யோர் வில். இட் இஸ் நாட் மை வில் பட் யோர் வில். என்னுடைய திட்டம் இல்லை சாமி, இது உன்னுடைய திட்டம். என்னுடைய விருப்பம் இங்கே முதலிடம் கிடையாது, உம்முடைய விருப்பத்திற்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். ஸோ இதுதான் மனத்தாழ்மைக்கு ஒரு அடையாளமாக அந்த இடத்துல இருக்கிறது. நான் யோசிப்பதை நடத்துவதை காட்டிலும் கடவுள் என்ன நடத்தவிருக்கிறாரோ அதை நான் யோசித்து அதன்படி செய்யவே நான் இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதே வசனத்தில் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதனுடைய ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஸோ எந்த விதத்திலும் டு நாட் ட்ரை டு போஸ்ட் யோர் செல்ஃப். நம்மை நாமே உயர்த்தி கொள்ள நாம் அழைக்கப்படவில்லை. ஸோ இந்த 3 விஷயங்களை இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. அதனுடைய 4வது வார்த்தையாக என்ன ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத 6ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எப்படி கடவுளுடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கியிருக்க முடியும் அப்படின்னா, மேலே சொல்லப்பட்ட அந்த 3 வார்த்தைகளை நாம் செயல்படுத்தி பார்க்கும் பொழுது, when you surrender your will, எப்படி சரண்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படியுங்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியுங்கள். 2வது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். கடவுளுக்கும் உங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்துங்க, கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்துங்க. 3வது கிறிஸ்துவுக்கு முன்பதாக உங்களை பெருமை பாராட்டி கொள்ளாதிருங்கள். கடவுளுக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் முன்பதாக நீங்கள் பெருமை பாராட்டாமல் இருக்கும் பொழுது, அதே சமயத்தில் நீங்கள் தாழ்மையை வெளிப்படுத்தும் பொழுது, இந்த ஆசீர்வாதமாக 6ஆம் வசனத்தின்படி ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த பகுதியில் நமக்கு இந்த இடத்துல எடுத்து சொல்கிறாரு. God will lift us in his own way. அதாவது தன் காலத்தில் தன் கனியை தந்து, அந்த வசனம் அந்த சங்கீதம் 1 வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல எந்த நேரத்தில் நம்மை கடவுள் உயர்த்த விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் கடவுள் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் நம்மை உயர்த்தி கொள்ள முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா அதில் கடவுளுடைய மகிமை எந்த நிலையிலும் அது உயர்த்தப்படாது. கடவுளை நாம் கீழே தள்ளுகிறோம் என்பதன் அதன் அர்த்தமாய் அது மாறிவிடுகிறது. ஸோ அதனால் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னா, கீழ்ப்படியுங்கள், தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை பாராட்டாமல் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி செய்வதன் மூலமாக நாம் நம்முடைய விருப்பத்தை கடவுளிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று அர்த்தம். 2வது இந்த இடத்துல சொல்கிறாரு, சென்ட் யோர் வரிஸ் டு காட். ஃபஸ்ட்டு சரண்டர் யோர் வில் டு காட். 2வது சென்ட் யோர் வரிஸ் டு காட். உங்கள் கவலைகளை அவரிடத்தில் அனுப்புங்கள். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த 7வது வசனத்துலேயும் 3 விஷயத்தை இந்த இடத்துல சாமி நமக்கு சொல்லித்தராரு. ஸோ ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ, ஒரு பொருள் சார்ந்த ஒரு வாழ்வை தேடுகின்ற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2வது விஷயம், நம்முடைய கவலைகளை அவரிடத்திலே நாம் அனுப்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதில் முதல் விஷயம் கான்ஃபிடென்ட்லி, 2வது விஷயம் கம்ப்ளீட்லி, 3வது கன்க்ளூசிவ்லி. அதாவது கான்ஃபிடென்ட்லி அப்படின்னா நம்பிக்கையாய் இருங்கள். எப்படி நம்பிக்கையாய் இருங்க? நம்பிக்கையாய் உங்களுடைய கவலைகளை அவரிடத்தில் நீங்கள் அனுப்புங்கள். அதில் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால். இங்கே இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த இடத்துல கிடைக்குது. நாம் பாரத்தை சுமக்கும் பொழுது அந்த கடவுள் நம் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த விசாரிக்கிறபடியால் என்கின்ற அந்த வேர்ப், வினைச்சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா, கிராமர் படிக்கும்பொழுது நமக்கு தெரியும், இட் இஸ் அன் ஆக்டிவ் இண்டிகேட்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவ் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னும் பொழுது லார்ட் இஸ் இன்வால்வ்ட் ஆக்டிவ்லி. கடவுள் எப்பொழுதும் இந்த காரியத்திலே தன்னை இணைத்து இருக்கிறார், இஸ் ஆக்டிவ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 2வது இண்டிகேட்டிவ் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டிகேட்டிவ் மூட் அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபேக்ட், இது உண்மை, அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர் மீது நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். 3வது ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது இட் இஸ் அன்
அன் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும், நேற்றும் நடந்துச்சு, என்றைக்கும் நடக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால், ஸோ இட் இஸ் அன் ஆக்டிவ் இண்டிகேட்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ். அவர் தொடர்ந்து உங்களை விசாரிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகப்படாதீங்க, நம்பிக்கையாக இருங்க. ஸோ அதனால் கவலைகளை கான்ஃபிடெண்ட்டாக அவரிடத்தில் அனுப்புங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால். ரெண்டாவது அங்கே சொல்கிறார் அதே வார்த்தையில் கம்ப்ளீட்லின்ற ஒரு வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளலாம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் முழுமையாக, ஸோ எந்த விதமான ரீட்டைன்மெண்ட்டும் இல்லாமல், எதெல்லாம் வாட் ஆல் யூ கன்சிடர் அஸ் பேர்டன்ஸ், எதெல்லாம் உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ கடவுளுக்காக நிற்கும் பொழுது, அதுதான் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது. கிறிஸ்துவுக்காக நாம் நிற்கும் பொழுது எதெல்லாம் பாரமாய், தடைகளாய், பள்ளங்களாய், பாதாளங்களாய் நமக்கு வருகிறதோ அந்த கவலைகளை எல்லாம் முழுமையாக கிவ் இட் டு ஹிம் கம்ப்ளீட்லி, முழுமையாக. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக அவர் உங்களை விசாரிக்கிறார் என்பதை நம்புங்க. உங்கள் கவலைகளை எல்லாம், அதாவது கம்ப்ளீட்டாக, முழுமையாக அவரிடத்தில் வைத்து விடுங்கள். கன்க்ளூசிவ்லி, அதாவது ஆங்கில வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் ஆன் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது த்ரோ இட் டு த லார்ட், கடவுள் மேலே போட்டுருங்க, உங்களுடைய பாரங்களை அவர் மேலே போட்டுருங்க. இட் இஸ் அ ஒன் டைம் டீல். ஒரே ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாரங்களை நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அந்த எந்த கவலைகள்லாம் உங்களை அழுத்துகிறதோ, எந்தெந்த வாழ்வின் பாரங்கள் உங்களை கீழே தள்ளுகிறதோ, உங்களால் தனியே சுமக்க முடியாத எந்தெந்த பாரங்கள் இருக்கிறதோ, நம்மை காட்டிலும் பெலன் உள்ளவராய் இருக்கிற கிறிஸ்துவனிடத்திலே அந்த பாரங்களை நாம் கொடுக்க நாம் முயற்சிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதை சுமக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஸோ எந்த விதமான செகண்ட் தாட் இல்லாமல், யோசிக்காமல், ஜஸ்ட் கிவ் இட் டு தட் மேன். அந்த கிறிஸ்துவனிடத்திலே உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக அவர் உங்களை விசாரிக்கிறார் என்பதை நம்புங்க. கம்ப்ளீட்டாக உங்களுடைய கவலைகளை எல்லாம் கன்க்ளூசிவாக அவர் மீது வைத்து விடுங்கள் என்கின்ற ஒரு வசனத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சென்ட் யுவர் வரிஸ் டு காட். முதல்ல உங்களுடைய விருப்பங்களை அர்ப்பணியுங்கள். ரெண்டாவது உங்களுடைய கவலைகளை கடவுளிடத்தில் அனுப்புங்கள். மூன்றாவதாக ஸ்ட்ரென்தன் யுவர் வாக் வித் காட். கடவுளோடு உங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துங்கள். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்பை தேடுகிற நாம், ஒரு பொருள் சார்ந்த ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை தேடுகிற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம், கடவுளோடு நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் 8வது வசனத்தில் தெளிவாக போட்டிருக்காங்க. ரொம்ப நமக்கு தெரிந்த ஒரு வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஸோ அந்த 8ஆம் வசனத்தினுடைய அர்த்தமே பி சோபர் அண்ட் விஜிலண்ட். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஸோ சில நேரங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக யாருடைய விஷயத்தில் அப்படின்னா, பிசாசினுடைய காரியங்களில் நாம் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கவும் விழித்திருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் நம்மை குழியிலே தள்ளுவார்களோ, யார் நமக்கு எதிராய் செயல்படுகிறவாரோ, யார் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பானோ, அந்த பிசாசினிடத்திலே நாம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவுக்காக நாம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நம்முடைய விசுவாசத்தை வீழ்த்தி நம்மை கீழே தள்ள பிசாசு முயற்சி எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறான். ஸோ இந்த வசனத்தின் மூலமாக இதை எழுதின ஆத்தர், எழுத்தாளர் நமக்கு என்ன சொல்லித்தரார் அப்படின்னா, பி சீரியஸ் அபவுட் டெவில்ஸ் ரியாலிட்டி. பிசாசனுடைய உண்மை தன்மையை குறித்து எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாயிருங்கள். ஸோ இந்த வசனத்தின்படி இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன கன்ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னா, த பிரசன்ஸ் ஆஃப் ஈவில், பிசாசு என்பவன் இருக்கிறான் என்பதை இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாரு. ஸோ கிறிஸ்துவுக்காக கடவுளோடு நாம் நடக்க முயற்சி எடுக்கும் பொழுது அவனே நமக்கு ஒரே எதிரியாய் அந்த இடத்துல இருக்கிறான். ஸோ ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாக்குகிறவன் இந்த பிசாசானவன். ஸோ அந்த துன்மார்க்கத்தில் விழவும், அந்த தீமையில் விழவும் அவன் நம்மை காட்டிலும் அதிக முயற்சிகளை இந்த இடத்துல அவன் எடுத்து கொண்டு இருக்கிறான். ஸோ அதனால் பிசாசுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது அவன் வீசுகின்ற அந்த குழிக்கும் அந்த வலைக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதே வசனத்தில் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. ஸோ முதல்ல டெவிலினுடைய ரியாலிட்டி, பிசாசு என்பவன் இருக்கிறான் என்கின்ற உண்மையை தன்மையை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது அந்த பிசாசினுடைய ஃபெராசிட்டி, அதாவது முரட்டுத்தனத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ இந்த வசனத்திலேயே இந்த பிசாசானவன் ஒரு சிங்கத்துக்கு, கெர்ஜிக்கிற சிங்கத்துக்கு இந்த இடத்துல ஒப்பிடப்படுவதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஸோ இதனுடைய சிமிலாரிட்டி என்ன, பிசாசுக்கும் சிங்கத்துக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல லயன்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல். அது எப்படி சிங்கங்கள் வலிமையானதாக இருக்கிறதோ அதே போல பிசாசும் வலிமையானவன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸோ ஒரு மனிதன்
ஒரு 80 கிலோ இருக்கிறான் அப்படின்னா ஒரு சிங்கம் 4 மடங்கு அதிக வெயிட் உள்ளதாக இருக்கும். 320 கிலோ 300 கிலோலேருந்து 350 கிலோ கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு மனிதனை காட்டிலும் 14லிருந்து 21 மடங்கு வலிமையானதாய் சிங்கங்கள் இருக்கும். ஸோ ஒரு மனுஷன் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி 21 டைம்ஸ் அந்த சிங்கத்தினுடைய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. அதே போல் பிசாசும் வலிமையானவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் தனிமையாக அந்த பிசாசோடு மோத முடியாது. அந்த பிசாசினுடைய அவன் கொடுக்கின்ற கஷ்டங்களோடு நாம் தனிமையில் மோத முடியாது. ஸோ அதனால் பிசாசும் வலிமையானவன், சிங்கமும் இந்த இடத்துல வலிமையான ஒன்றாய் இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ரெண்டாவது, லயன்ஸ் ஆர் ஃபெரோஷியஸ். எந்த அளவிற்கு சிங்கங்கள் ஆபத்தானவைகளோ அதே போல பிசாசும் நமக்கு ஆபத்தானவன் என்பதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஸோ ஒரு வளர்ந்த ஒரு சிங்கம், அதாவது ஒரு மெச்சூர்ட் லயன், இட் கன்சியூம்ஸ் 30% ஆஃப் ஃப்ளஷ் ஆஃப் இஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 300 கிலோ ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னா ஒரே நேரத்தில் பசியாக இருக்கிற நேரத்தில் 90 கிலோ சாப்பாடை மாமிசத்தை அது சாப்பிட முடியும் அப்படின்னு. 30% ஆஃப் ஃப்ளஷ் ஆஃப் இஸ் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. 30% சாப்பிட முடியும். 90 கிலோ கறி வரைக்கும் அந்த சிங்கம் சாப்பிட முடியும். ஸோ யாரெல்லாம் அந்த பசி நேரத்தில் அந்த சிங்கத்தை எதிரே படுகிறார்களோ அதையெல்லாம் அந்த சிங்கம் அடித்து வீழ்த்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போல் பிசாசானவனும் கெர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரியும் பொழுது இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா அந்த சிங்கத்தினுடைய எபிலிட்டி மீது நாம் மதிப்புள்ளவர்களாக இருக்கணும். சிங்கத்துக்கு மரியாதை பிசாசுக்கு மரியாதை கொடுக்கணும். அவனுக்கு பயப்பட தேவையில்லை. நான் பல பிரசங்கங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்மை காட்டிலும் வலிமை உள்ளவன் பிசாசு. கடவுளோடவே அவன் சண்டை போடும்பொழுது நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஸோ அந்த கடவுளுடைய துணை இல்லாமல் நாம் எதையுமே இந்த இடத்துல செய்ய முடியாது. சிங்கம் எந்த அளவுக்கு ஒரு பசி சீக்கிரம் ஆறாதோ அதே போல் பிசாசும் சீக்கிரமாய் பசி அடங்க மாட்டான். யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் வீழ்த்தலாம், இன்னும் கொஞ்சம் அந்த விசுவாசத்தில் கீழே தள்ளலாம், கெர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். ஸோ he wants to hunt more, இன்னும் அதிகமாக வேட்டையாட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு சுற்றி திரிகிறவன் தான் இந்த பிசாசானவன். மூன்றாவது, லயன்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். சிங்கங்கள் நம்மை பயமுறுத்தும், அதே போல் பிசாசும் நம்மை பயமுறுத்துவான். ஒரு மெச்சூர்ட் லயன், ஒரு வளர்ந்த ஒரு சிங்கம் இரவு நேரத்தில் கர்ஜிக்கும் பொழுது, அதாவது பசியில் கத்துறது வேற, ஒரு விதமாக கர்ஜனை செய்யும் பொழுது அந்த காடுகளில் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது எதற்கு சிங்கம் அந்த நேரத்தில் கத்தும் நைட் டைம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே ராஜாவாக இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, மற்ற மிருகங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காக இரவு நேரங்களில் சிங்கம் அதிகமாக அந்த இடத்துல கத்தும். அதே போல் இந்த பிசாசானவனும் ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பலவீனப்படுத்த தன்னுடைய சத்தத்தை எப்பொழுதும் அவன் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவன் ஒரு பயத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இட் பேரலைசஸ் ஆஃப் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தை அது முடக்குகிறது. ஸோ இந்த சிங்கம் கத்துறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ அதே போல் பிசாசினுடைய கர்ஜனையும் பெருசாக இருக்கும். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, பிசாசு கர்ஜனையை கேட்டுக்கொண்டே இருந்தால் கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கவே முடியாது. ஐயோ, எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ, எந்த நேரத்தில் யார் என்ன சொல்லுவாங்களோ, எந்த நேரத்தில் நான் கீழே விழுவேனோ, எந்த நேரத்தில் பிசாசு என்னை சோதித்து கொண்டே இருப்பான், இந்த கான்சன்ட்ரேஷனோடு நம்ம எப்போவுமே வாழ்ந்து கொண்டு இருந்தால் எவ்வளோதான் கடவுளுடைய வார்த்தையை சொன்னாலும் அது காதுகளுக்கு வந்து சேராது. அதே போல் எல்லா நேரத்திலும் கடவுளுடைய வார்த்தையே கேட்டு கொண்டிருந்தாலும் பிசாசு நம்மை தாக்குவதை நாம் கவனிக்க முடியாது. அதனால தான் இந்த வசனத்தில் சொல்கிறாங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். கடவுளுடைய வார்த்தையும் கேளுங்க, அதே சமயத்தில் பிசாசுக்கும் மரியாதை கொடுத்து அவன் எப்போ வேணால் விழுங்கலாம், அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ நம்ம பல நேரத்தில் நினச்சிக்கிறது கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் பிசாசு நம்மளை எந்த நேரத்திலும் தாக்க மாட்டான். அப்படி கிடையாது. யார் விசுவாசத்திலே இன்னும் அதிகமாய் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை இன்னும் அதிகமாய் தாக்குவதற்கு தான் இந்த பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இட் ஸ்லோலி அட்டாக்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய கடவுள் மீதான அந்த ஸ்திரத்தன்மையை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சிங்கங்கள் வலிமையானதோ, எந்த அளவிற்கு சிங்கங்கள் ஆபத்தானதோ, எந்த அளவுக்கு சிங்கங்கள் பயமுறுத்தும் தன்மை உடையவதாக இருக்கிறதோ அதே போல பிசாசும் வலிமையானவன், ஆபத்தானவன்,
பயமுறுத்துகின்ற தன்மை உடையவன். அதனால தான் இந்த இடத்துல சிங்கத்துக்கு பிசாசை இந்த இடத்துல அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அந்த சிமிலாரிட்டியை இந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. மூன்றாவதாக இதில் பி சீரியஸ் அபவுட் டெவில்ஸ் சஸ்பெக்டபிலிட்டி, அந்த உண்மைத்தன்மை. முதல்ல ரியாலிட்டி, ரெண்டாவது அந்த டெவில்ஸினுடைய ஃபெரோசிட்டி, மூன்றாவது டெவிலினுடைய சஸ்பெக்டபிலிட்டி, எளிமையாய் பாதிக்கும் தன்மையுடையவன் பிசாசானவன். ஸோ பி சீரியஸ் அபவுட் தட், அதை குறித்து எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருங்கள். அதில் அந்த வசனத்தில் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறாங்க. 9ஆம் வசனத்தில், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, பிசாசு கடவுளுடைய பிள்ளைகளை கடவுளோடு அவர்கள் இருக்கும்பொழுது அவர்களை வீழ்த்த முடியாது. ஸோ கடவுளுடைய பிள்ளைகள் மாத்திரம் இருக்கிறாங்க அப்படின்னா பிசாசானவன் ஈஸியாக வீழ்த்திடலாம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் எப்போவுமே நிலைத்திருக்கும் பொழுது, அதே சமயத்தில் இங்கே 2 வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, பி ஸ்டேபிள் இன் யோர் ஃபெய்த். ரெண்டாவது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ரெசிஸ்ட் பண்ணுங்க, தடுத்து நிறுத்துங்கள். ஸோ என்னெல்லாம் பாவத்தின் மூலமாகவும் சரி, பிசாசின் மூலமாகவும் சரி, நமக்கு என்னென்ன சவால்கள் வருகிறதோ, the challenges we face from sin and Satan, அதை எதிர்த்து நில்லுங்கள். ஒரு பொய் சொல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் அதற்கான முயற்சி என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க அப்படின்றதான் இந்த வசனம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறது. 2 ஒரு சொல்யூஷன் தான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், யார் மீது? கிறிஸ்துவின் மீது. ரெண்டாவது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏனென்றால் அவன் எளிமையாய் நம்மை அந்த இடத்துல பாதிக்கும் தன்மையுடையவனாய் பிசாசானவன் இருக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. யாக்கோபு 4:7 கூட நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தான் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வதன் மூலமாக அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ 3 விஷயங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். கடவுளுடைய விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கணும், விருப்பத்திற்கு அர்ப்பணியுங்கள். ரெண்டாவது, நம்முடைய கவலைகளை அவரிடத்தில் அனுப்புங்கள். மூன்றாவது, ஸ்ட்ரென்தன் யோர் வாக், கடவுளோடு நம்முடைய நடைகளை இந்த இடத்துல பலப்படுத்துங்கள். இறுதியாக 4வதாக, see the work of God, கடவுளுடைய செயல்பாட்டை பாருங்கள். கடவுளிடத்திலே விருப்பத்தை அர்ப்பணியுங்கள், கடவுளிடத்திலே கவலைகளை அனுப்புங்கள், கடவுளோடு நடைகளை பலப்படுத்துங்கள். இறுதியாக 4வதாக, கடவுளுடைய செயல்பாட்டை பாருங்கள். see the work of God. அதில் 10வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. ஸோ இந்த 4ஆம் வசனத்தில் கடவுளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 3 முக்கியமான வார்த்தைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நித்திய மகிமை என்ற வார்த்தையும், சகல கிருபை என்ற வார்த்தையும், பாடு அனுபவிக்கிற அப்படின்ற வார்த்தையும் இந்த இடத்துல நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த வசனத்தில் இந்த பாடு அனுபவிக்கிற உங்களை அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே கிளியராக போட்டிருக்கு. இது என்ன தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னா, we have trials in our life. கிறிஸ்துவுக்காக நாம் இருக்கும் பொழுது நமக்கு கஷ்ட காலங்கள் நிச்சயமாக இருக்கிறது, கஷ்ட நேரங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக இருக்கும்பொழுது we are called to suffer, துன்பத்தை நாம் அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இல்லாமல் நமக்கு அந்த இடத்துல ஒரு உயிர்த்தெழுதல் அந்த இடத்துல இல்லை. சிலுவை இல்லாமல் நமக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது. பேதுரு தான் அதை அந்த இடத்துல எதிர்பார்க்குறாரு. கிராஸ்லெஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலுவை இல்லாத கிறிஸ்துவை தான் பேதுரு அந்த இடத்துல எதிர்பார்க்குறார். ஆனால் கிறிஸ்து என்ற வார்த்தையே சிலுவை என்ற வார்த்தையோடு தான் சேர்ந்து வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஸோ எப்பொழுதும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையே யோசிக்கக்கூடாது. அந்த இடத்துல வெள்ளிக்கிழமை கஷ்டப்பட்ட வேதனைப்பட்ட கிறிஸ்துவையும் நாம் எப்பொழுதும் யோசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல யோபுகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்லை நாமும் பல நேரங்களில் யோபு போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ சஃபரிங். ஸோ கிறிஸ்தவ வாழ்வு ஒரு பெரிய பாடுகள் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது அப்படின்றத இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறாரு, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே.
ரெண்டாவது வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவருடைய கிருபை இருக்கிறது. முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, பாடுகள் இருக்கிறது. அந்த பாடுகள் மத்தியில் அவர் ரெண்டாவது சொல்கிறாரு, அவர்களுக்கு கிருபை இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஸோ கடினமான நேரங்களிலே நாம் பயணிக்கும் பொழுது, பிசாசோடு நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது, இந்த வாழ்வின் பாரங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை அழுத்தும் பொழுது, இந்த இடத்துல கடவுள் கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கடவுளுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை தான். ஸோ இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, he did not promise that he will change the situation. இந்த சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்கின்ற உறுதிமொழியை சாமி கொடுக்கல, மாறாக பட் rather he will change you to that situation. நம்மை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல மாற்றுவார் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுது. 2 கொரிந்தியர் 12:9 கூட நம்ம வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ பலவீனத்தை நீக்கி போட்டுருவேன் அப்படின்னு சாமி அந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணல. அந்த பலவீனம் நிச்சயமாக இருக்கிறது, அந்த பாடுகள் நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் நானும் பாடு அனுபவித்தேன், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நானும் அந்த பாடுகளை ஜெயித்தேன் என்பதை சொல்லும் பொழுது என்னுடைய பலன் உங்களோடு துணை நிற்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல அவர் எடுத்து சொல்கிறாரு. ஸோ பாடு அனுபவிக்கிற நாம புரிந்து கொள்ள வேண்டிய வாக்குத்தத்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பாடு அனுபவிக்கும் பொழுது நமக்கு கடவுளுடைய கிருபை நம்மோடு பயணிக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ அந்த கடவுளுடைய கிருபை நம்மோடு பயணிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும், அவர் கொடுக்கின்ற ஸ்லாக்கியங்களை உணர முடியும், அவர் வெளிப்படுத்துகின்ற வல்லமைகளை உணர முடியும். அதே சமயத்தில் அவர் கொடுக்கின்ற உயர்வுகளை நாம் இந்த இடத்துல உணர முடியும். ஏனென்றால் அந்த விசுவாசத்தினுடைய துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கின்றதுனால தைரியமாய் அவர் பின்னாடி போகிறதுக்கு நாம் யோசிக்கக்கூடாது. இதே இடத்துல கடைசியாக அவர் சொல்கிற 3வது வார்த்தை நித்திய மகிமை. ஸோ பாட அனுபவிக்கிற நாம, கிருபையோடு பயணிக்கின்ற நாம எங்கே போய் சேருவோம் அப்படின்னா, அவர் கொடுக்கின்ற அந்த மகிமையிலே போய் சேருவோம் அப்படின்றது தான் இந்த வசனம் கடைசியில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு, இந்த பாதையிலே செல்லுகிறவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறார், அவர்களை நான் சீர்படுத்துவேன். I will make them perfect. அவர்களை ஸ்திரப்படுத்துவேன். I will establish them. அவர்களை பலப்படுத்துவேன். I will strengthen them. அவர்களை நிலைநிறுத்துவேன். I will settle them அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அவர்களை சீர்படுத்துவேன், அவர்களை ஸ்திரப்படுத்துவேன், அவர்களை பலப்படுத்துவேன், அவர்களை நிலைநிறுத்துவேன். இப்போ கூட நம்முடைய சூழ்நிலைகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அப்படின்றது தான் நம்முடைய நம்பிக்கை. ஆனால் அந்த சூழ்நிலைகள் முழுவதுமாய் நீக்கப்பெற்று, அது சீர்பொருந்த பெற்று, அது மீண்டும் நம்முடைய பழைய நிலைக்கு ஸ்திரப்படுத்தப்பட்டு, அதில் நம்ம பலத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் அதில் நிலைத்து நிற்க இந்த வார்த்தைகள் நமக்கு நிச்சயமாக பயன்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. எங்கே பிசாசு நம்மை கண்டுபிடிக்க முடியாதோ, எங்கே நம்மை பின்தொடர முடியாதோ, எந்த இடத்துல பிசாசு நம்மை பாதிக்க முடியாதோ அந்த மகிமையிலே நாம் பிரவேசிக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இறுதியாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடுகிற நாம அந்த கடினமான குழியிலிருந்தும் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் வெளியில் வர விரும்புகிற நாம சில கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Am I surrendering my will to God? நான் என்னுடைய விருப்பங்களை கடவுளிடத்திலே அர்ப்பணிக்கிறேனா? Am I sending my worries to God? நான் என்னுடைய கவலைகளை அவரிடத்திலே நான் அனுப்புகிறேனா? Am I strengthening my walk with God? நான் என்னுடைய நடைகளை கடவுளோடு பலப்படுத்துகிறேனா? Am I seeing the work of God? நான் கடவுளுடைய செயல்பாடுகளை என் கண்களினாலே நான் பார்க்கிறேனா? ஸோ இந்த 4 கேள்விகளுக்கும் நாம் எஸ் அப்படின்ற பதிலை பெற்றுக்கொண்டால் நாம் சரியான ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்பில் அதை தேடி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த 4 கேள்வியில் ஒரு கேள்விக்கு அட்லீஸ்ட் 1ல் கூட நம்ம பதில் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா we need to think over. நாம் மீண்டும் ஒரு முறை நாம் யோசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் நம்மை குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் நம்மை உயர்த்துவாரோ அவரை நோக்கி நம்முடைய பயணத்தை வைக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை இளைஞர்கள் போல, அதாவது இளைஞர்கள்னால் விசுவாசத்தை இளமையாக நாம் வைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சிறிய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரம தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் மீண்டும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி, இந்த நாளைக்கான கிருபை செய்தீர், ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான பணிகளிலும் திருப்பணிகளிலும் எங்களை நீர் இணைக்க திட்டமாயிருக்கிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த திட்டங்களை புரிந்து கொண்டு எங்களை முழுவதுமாய் நாங்கள் இணைத்து கொள்ளவும். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அந்த சிறிய தியானத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே
விசுவாசத்திலே எப்பொழுதும் நாங்கள் இளமையாயிருக்க இந்த நேரத்திலே நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் சுவாமி. உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய மனத்தாழ்மையை நாங்கள் வெளிப்படுத்தி எந்த நிலையிலும் நாங்கள் எங்களை பெருமைப்படுத்தாதபடி தாழ்மையை நாங்கள் தரித்து கொள்ளவும் அணிந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் அடங்கியிருந்து ஏற்ற வேளையிலே நீர் கொடுக்கின்ற உயர்வுகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. எப்பொழுதும் கடவுள் நீர் எங்களுடைய வாழ்வின் நிலைகளை நாங்கள் சுமக்கின்ற பாரங்களை பார்த்து நீர் எங்களை விசாரிக்கின்ற கடவுள், நீர் எங்களோடு பயணிக்கின்ற கடவுள். ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை எல்லாம் முழுமையாய் உமக்காக நாங்கள் நிற்கும் பொழுது நாங்கள் படுகின்ற பாடுகள் அனைத்தையும் நீர் விசாரிக்கின்றபடியால் அவை அனைத்தையும் உடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உம்மோடு நாங்கள் பயணிக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. அதே சமயத்தில் ஒரு எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் நீர் கொடுத்திருக்கிறீர். எப்பொழுது எங்களை விழுங்கலாமோ என்று சுற்றித்திருக்கின்ற அந்த பிசாசுக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும் அவனுடைய அந்த முரட்டுத்தனம், அந்த வலிமை, அந்த பயமுறுத்தும் தன்மையை குறித்து நாங்கள் அஞ்சாமல் ஆண்டவரே இருந்தாலும் நீர் எங்களோடு துணை நிற்கிறீர் என்கின்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு நாங்கள் அவனை எதிர்க்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. அதே சமயத்தில் விசுவாசத்தில் எப்பொழுதும் நாங்கள் உறுதியாக இருந்து ஆண்டவரே அவனுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே இந்த உலகத்திலே இது போன்ற பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற அவர்களோடு எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையின் துணையோடு உம்முடைய அந்த மகிமைக்காக நாங்கள் தொடர்ந்து பயணிக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. எங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் அர்த்தமுள்ளதாய் அமைய எப்பொழுதும் விசுவாசத்திலே இளமை உள்ளவர்களாய் நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி எடுக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். இந்த கொரோனா நோய் தொற்று ஆண்டவரை இப்பொழுது குறைவாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் நீர்தாமே இன்னும் முழுமையான பூரண சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட்டு மனதில் இருக்கின்ற இந்த பயம், பதட்டம் அனைத்தையும் நீர் நீக்கி தொடர்ந்து உம்மை நாங்கள் யோசித்து பார்க்க நீர் கொடுக்கின்ற வாழ்வை நாங்கள் ருசி பார்த்து சந்தோஷமாய் அந்த மீதி உள்ள நாட்களை நாங்கள் சந்தோஷமாய் உமக்காக நாங்கள் செலவிட கிருபை செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து அனைத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியாரின் அந்யுன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம் வழிநடத்தும் நம் அனைவரோடும் நாம் கடவுள் நமக்காக வைத்திருக்கின்ற எல்லா எதிர்கால நன்மைகளோடும் ஆசீர்வாதங்களோடும் வளர்ச்சிகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பாராக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Thank you.